பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டு உங்களோட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 128:2. நீ உன் கைகளின் பிரயாசை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, இந்த நாட்களில் அநேக ஜனங்கள் பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நம்மளோட பொருளாதாரம் ஒரு லெவல் வரைக்கும் போகுது, அது ரைஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதா? நிச்சயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? ஆண்டோட சமூகத்துல அநேக நேரம் ஜெபித்திருக்கீங்க, அநேக ஜெப கூட்டங்களுக்கு போறீங்க, குடும்ப ஜெபத்துல வைக்கிறீங்க. ஆனா உங்களுடைய நிலைமை மாறாம அப்படியே ஒரு சிறைப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். முதல்ல அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்ககிட்ட இருக்குதான். அவர் வழிகளில் நடக்கிற எவனோ பாக்கியவான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. பார்த்தீங்கன்னா, அதாவது தாவீது அவன் எல்லா விஷயத்தையும் ஜெயங்கொள்ளுகிறவனா இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரணம் எதனால வந்துச்சு? இல்லை, கர்த்தரை நம்பின எல்லா பரிசுத்த வான்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கர்த்தர் சொன்னதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சு தன் இடத்துல இருந்த தப்பிதங்கள்லாம் ஒப்பு கொடுத்து அவரை புகழ்ந்து பாடி ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு அவங்க செஞ்ச கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச நல்ல நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி புகழ்ந்தாங்க, அவருக்கு நன்றி செலுத்தினாங்க. பாருங்க, அப்ப நன்றி செலுத்த செலுத்த கர்த்தர் மகிமைப்பட்டார். அவருடைய வசனத்தை சொல்லி சொல்லி, நீங்க இந்த வசனம் சொன்னீங்க ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்களுக்கு நீங்க ஆசீர்வதிச்சீங்க, இந்த நாள்ல எங்களோட தேவையை சந்திச்சீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினீங்க, எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை வெறுமையா போகல, அதுக்காண்டி நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க இதை சொல்லி சொல்லி நீங்க நன்றி சொல்லணும். இதுக்கு நீங்க எப்படி நான் நன்றி சொல்ல முடியும்? எனக்கு இருக்க சூழ்நிலை போராட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். பாத்தீங்கன்னா, சிம்சோன் மேல பெலத்தின் ஆவியானவராய் இருந்தார், சாலமோன் மேல ஞானத்தின் ஆவியானவராய் இருந்தார், தாவீது மேல துதியின் ஆவியானவராய் இருந்தார். அப்போ ஆவியானவருக்கு அநேக பரிமாணங்கள் உண்டு. மேற்கொள்ளுக இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேல அவர் மேற்கொள்ளுகிற ஒரு அத்தாரிட்டி, ஒரு தைரியம், இப்படிப்பட்ட காரியங்களை, அதை சூழ்நிலையை கண்டுக்காத தன்மை, இப்படிப்பட்ட காரியங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு கைகோர்த்திருந்தார். பேதுரு பாருங்க, அது வரைக்கும் அவ்வளோ ஒரு பலனா இல்லாதவன் அந்த பரிசுத்த ஆவியானவன் மேல இறங்கின உடனே அவன் எழும்பி அவனுடைய பிரசங்கத்தை எடுக்கும் பொழுது அவர்கள் இருதயம் குத்துண்டவர்களாய் நின்று அவங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது. பாருங்க, அப்போ அவங்க பரிசுத்த ஆவியானவர் எப்பெல்லாம் அவங்க மேல பலப்படுத்துறாரோ அப்ப அவருடைய பலன் அவங்கள மேற்கொண்டு ஜெயிக்க வைக்குது. பாருங்க, அப்ப இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானோட பலன் உங்களுக்கு தேவைப்படுது, அவரோட உதவி உங்களுக்கு தேவைப்படுது, பரிசுத்த ஆவியானோட ஆளுகை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களோட வாழ்க்கையில தேவைப்படுது. சீஷர்கள் ஆண்டவர் திக்கட்ரெல்லாம் விடமாட்டேன், உங்களை நான் பரிசுத்த ஆவியானவர் தருவேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. பரிசுத்த ஆவியானவர் அவர் வருமளவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியார் நமக்காக கொடுக்கப்பட்டார். முதலாவது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பிடிவாதம் பிடிக்கிற காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரு. நிச்சயமா கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போகணும். தாவீது யுத்தத்துக்கு போகும் பொழுது எதை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவரே நான் போகலாமா, நான் இந்த காரியங்களை செய்யலாமா, எந்த நேரத்துல போகணும்னு சொல்லி திட்டமாய் கேட்டு அவன் கேள்விப்பட்டான். அப்ப திட்டமாய் அவன் கேட்டு அதன்படி செய்யும் பொழுது அவன் ஜெயங்கொள்ளுகிறவனா இருந்தான். அது மாதிரிதான் அவன் எப்படி போனானோ அதே மாதிரிதான் எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷங்களும் எல்லாருமே அப்படியே தான் செஞ்சாங்க. நீ நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா ஜெபம் பண்றோம், ஆனா நம்ம இஷ்டத்துக்கு தான் செய்யறோம், நமக்கு மனுஷங்க கொடுக்குற ஆலோசனையின்படி தான் நம்ம செய்யறோம். அதனால நம்முடைய சிறையிருப்பின் நிலைமை மாற மாட்டேங்குது. நம்முடைய சூழ்நிலை, நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக மாட்டோம். பிள்ளைகளோட ஃபீஸ் கட்டுற கஷ்டப்படுறோம், நம்முடைய ஃபேமிலியை ரன் பண்ற கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு உண்டான தேவையில மூலம் சந்திக்க கஷ்டப்படுறோம். குடும்பம்னு பார்த்து குடும்பத்துக்காண்டியே நம்ம செலவு பண்ணிட்டு நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்ம சொசைட்டில நம்ம அப்படியே ஒரு லெவலுக்கு மேல ரைஸ் ஆகி வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சிறையிருப்புல இருக்கும். ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் வழிகள் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான்னு சொல்றாரு. ஆமேன்.
கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவர் வழியில் நடக்கிறான். எப்படின்னா அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறான். பரிசுத்த ஆவியானோட ஆலோசனையை எப்படி கேட்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களோட செவிகளில் கையை வச்சுட்டு, ஆண்டவரே என்னோட ஆவிக்குரிய செவியை திறங்க, உங்களுடைய ஆலோசனைகளை எனக்குள்ளே உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியான முற்றிலுமாக ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் செபிக்கும் பொழுது இந்த நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இதில் உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதை என்னால் பெஸ்ட்டாக செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார். மனுஷங்க உங்களுக்கு ஆகாது, உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நீ ஆகாதவன், உனக்கு உன்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை மட்டம் தட்டலாம், உங்களை மலடி அப்படின்னு சொல்லலாம். சில பேர் நீ ஒன்றுத்துக்கு உதவாதவன், நீ வந்ததுலேருந்து தரித்திரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களை உருவாக்கினவர் அப்படி சொல்லலை. இந்த உலகம் உங்களை வெறுத்து ஒதுக்குனா, நீங்கள் உதவாது ஆகாது அப்படின்னு தள்ளினா உங்களை தான் தலைக்கு மூளைக்கெல்லாம் வைப்பார். ஆமேன். எத்தனையோ பேர் உங்களை பரியாசம் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேர் உங்களை நெகட்டிவாக பேசி உங்கள் மனசை உடைச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை தான் தலைக்கெல்லாம் வைப்பாரு. ஏன்னா உங்களால தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களால தான் அந்த குடும்பமே ரட்சிப்புகளை வரும், உங்களால தான் கண்டிப்பா அந்த காரியங்கள்லாம் நடக்கும். இப்ப பாக்குற அந்த காரியங்களை நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களை உருவாக்கினவர் உங்க கூட இருக்காரு. அவர் சொல்லல உங்களை பார்த்து நீ உதவ மாட்ட, நீ சரியில்லைன்னு. ஏன்னா உங்களை உருவாக்குனது பெரிய நோக்கத்தோடய ஒரு திட்டத்தோடய தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்காரு. பிரச்சனை வந்தா நீங்க தான் கரெக்டான ரூட்ல போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியங்களை விட்டு கொடுக்கணுமா, இல்ல கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நீங்க ஏதாவது உங்களுக்குள்ள இருக்குதா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்கிட்ட அந்த காரியங்கள் இருந்தா அதை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமே, நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நீ நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க செய்கிற எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருவதாக ஆண்டவரே. பிள்ளைகள் எந்த காரியத்திற்காண்டி காத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் பதில் கொடுங்கப்பா. பிள்ளைகள் எதை விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவே ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குற ஆவிக்குரிய செவிகளை தரங்க. எப்படி ஜெயங்கொள்கிறவன் கிறிஸ்துவினாலே ஜெயங்கொள்கிறானோ அதே போல ஆண்டவரே, கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் ஜெயங்கொள்ளத்தக்கதை பரிசுத்தாவோட உதவியோடு நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் பேச்சில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், நடக்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், செயல்பாட்டில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக என் ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசிரியங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.